முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஏன் அன்பு குழந்தையே, நீ உன் மனதிற்குள் ஒரு உறவை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய மனதில் இருக்கும் உறவின் பெயரை நான் சொல்லட்டுமா தங்கமே? தெரிந்து கொண்டால் நீயே சற்று அதிர்ச்சி ஆய்விடுவாய். நீ எந்த உறவை அதிகமாக நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவின் பெயரைத்தான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கின்றாய். எங்கு பார்த்தாலும் அந்த உறவின் பெயரை எழுதி வைத்து கொண்டே இருக்கின்றாய். ஏன் செல்லமே, இப்படி அளவுக்கு அதிகமாக நீ அவரை நேசிக்கின்றாய்? உன்னுடைய அன்பு நிச்சயம் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த உறவு தானாகவே உன்னை தேடி வரும் நேரம் வரும் தங்கமே. அதுவரை என்னை நம்பி நம்பிக்கையோடு மட்டும் காத்து கொண்டே இரு. உன் மனதிற்குள் இருக்கும் உறவின் பெயர் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த உறவின் பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால் நீ எப்பொழுது மற்ற வேலைகளை பார்ப்பது? அதனால் அவை ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியதை நிச்சயம் உன்னிடத்தில் கூடிய விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த உறவை நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அந்த உறவு உனக்கு உண்மையாக இருக்கிறதா என்று பார் தங்கமே. கவலை கொள்ளாதே. நிச்சயம் அந்த உறவு உனக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றது. அந்த உறவும் உன் நினைப்பில் உன்னுடைய பெயரை மட்டும்தான் உச்சரித்து கொண்டே இருக்கின்றது. யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் உன் உறவை என்றும் நீ விட்டுவிடாதே தங்கமே. அதுதான் உனக்கு நல்லது. நீ யார் யாரோ பேச்சை கேட்டு உன் உறவிடம் உன் துணையிடம் சண்டை போடுகின்றாய். அவையெல்லாம் இன்றோடு தவிர்த்து விடு. உனக்கு நிரந்தரமான உறவு அவர் மட்டுமே. அவருடன் சேர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கு. பிறகு எது வந்தாலும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.